சொன்ன மாதிரி இந்த முன்னாடி போயிட்டு இருக்க வண்டி கிராஸுங்கோ. முன்னாடி போயிட்டு இருக்க லாரி பார்த்தீங்களா, ஃபுல்லு கிராஸுங்க. வண்டி ஃபுல்லாக பின்னாடி ரைட் இழுத்துருக்குங்க, அதாவது ரைட் வெளியே தெரிய இருக்குது, பார்த்தா தெரியுங்க. சரியான கிராஸுங்க வண்டி. ஓட்டுறது சிரமங்க. பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கோடுக்கிட்டே போகுங்க வண்டி. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிற வெள்ளை கோடுக்கிட்டே போகுங்க வண்டி. பாருங்க, வெள்ளக்கூட அப்படியே ஏறுங்க, போய் வெள்ளக்கூட மேலேயே ஏறுங்க. ஏன்னா முன்னாடி கேபின் தான் கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்தா புரியுதுங்களா? ரைட் சைடு பாருங்க, ஃபுல்லாக வெளியே இருக்கும், ஒரு மாதிரி தள்ளி இருக்குதுங்க. கேஸ் வந்து ஃபுல்லாக கிராஸ் ஒன்று இருக்குங்க, ஃபுல்லாக வெளியே தெளி இருக்குதுங்க. உண்ணி மோசங்க. போக போக பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது கஷ்டங்க. முன்னாடி டயரில் எப்படி சொல்லணும்னா ஒரு கையில் ஸ்டேரிங் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா பாருங்க 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 ரைட் ஒடிச்சே ஓட்டுறது தெரியுதுங்களா? மஸ்டேரிங் பாருங்க, லைட்டாக ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா வீலு எனக்கு இங்கே தெரியுதுங்க, கேமராவில் அவ்வளோ கிளியராக தெரியாதுன்னு தெரியல. லைட்டாக ரைட் பிடிச்ச மாதிரி ஓட்டணுங்க. கையெல்லாம் வலிக்குங்க பாவம். அந்த மாதிரி இந்த வண்டி ஓட்டுறதுல உண்மையாகவே சிரமங்க. உண்மையாக டிரைவர் ஸ்கில்லு வேணுங்க. ஒரு துளி கூட அந்த வீலை வந்து வெள்ளை மேலே ஏற்றாமல், நான் சொல்கிறது ரைட்டோட வெள்ளை போடுங்க. ஏன்னா வண்டி அப்படி தான் தள்ளும். ஒரு மாதிரி சைடில் இந்த ட்ரிஃப்ட்னு சொல்லுவீங்களா, காரில் எப்படி ட்ரிஃப்ட் ஆகுங்க, அந்த மாதிரி ஆகுங்க. இப்போ அந்த வண்டி அந்த ட்ரிஃப்ட் எல்லாம் மீறி ஓடிட்டு இருக்காருங்க. உண்மையாகவே டேலண்ட் தாங்க. சரி பண்ணுற மட்டும் கஷ்டங்க. சரியான கிளாஸ் வண்டி. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, வண்டி ஃபுல்லாக கிராஸுங்க. இது பட்டரை கட்டரை போய் சரி பண்ணாதான் உண்டுங்க. ஏதாவது மோதி அடிபட்டு கிராஸா இல்லை ஆகுங்க. பொதுவாகவே பஸ்ஸிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கிராஸ் ஆகுங்க.